பிலிப்பியர் 4:3, லூக்கா 10:20. நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வாசிங்க. இதில் நீங்கள் வாசித்திருப்பீங்க. இங்கே வந்து பவுல் வந்து கிளேமெந்தாவை பற்றி வந்து சொல்கிறாரு. நீ எங்களோடு கூட வந்து சுவிசேஷ ஊழியத்தில் நீ உடன் பங்கார்ந்து நீ வேலை செய்தது நிமித்தமாக உன் பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு பவுல் வந்து சொல்கிறாரு. அதே போல் லூக்கா 10:20 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த பேரை வந்து எழுதப்பட்டு விட்டது, பவுலே சொல்லிட்டாரு. இதை வைத்து கொண்டு தான் நீங்கள் ரசிக்கப்பட்டால் ரசிப்பை இழக்க முடியாது, நான் உங்கள் பேரெலாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுட்டு தெரியுமா அப்படின்னு ஒரு போதகரும், ஒரு கேலனிஸ்ட் போதகரும் என்கிட்ட வந்து ஃபோனில் வந்து வாதாடினார், மதுரையில் உள்ளவர். இப்போ இவ்வளவு தெரிந்த வசனத்தை தெரிந்த இவர்களுக்கு இந்த வசனம் ஏன்னு தெரியவில்லை. வெளிப்படுத்துதல் 3:5 அதை டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கிறுக்கி போடாமல் நான் இருக்க வேண்டும். அப்படின்னா கிறுக்கி போடுறதுக்கும் வழி இருக்குது. அப்படி தான் அந்த வசனம் வந்து போதிக்கின்றது, அப்படி தானே? வெளிப்படுத்தல் 3:5 என்ன கூறுகிறது? இந்த வசனம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போனது? அதாவது ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், அவன் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் என் பிதாவின் முன்பதாகவும் தூதர்கள் முன்பதாகவும் அவனோட நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று கூறுகிறார். கிறுக்கி போடாமல் இருப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா கிறுக்கி போடுவதற்கும் வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது என்று தான் வேதம் வந்து எச்சரிக்கின்றது. அப்படின்னா உடனே இதுக்கும் வந்து சொல்லிடுவாங்க, அதெல்லாம் வந்து கிறுக்கி போடாமல்லாம், கிறுக்கி போடுறதுன்னா அதெல்லாம் வந்து அவிசுவாசிகளுக்குன்னு சொல்லிடுவாங்க. அவிசுவாசிகள் கிடையாது. யார் பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோ அவங்க பேர் தானே கிறுக்கி போட முடியும். எழுதப்படாத ஒருத்தன் பேரை போய் நம்ம எப்படி கிறுக்கி போட முடியும்? ஒருத்தன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் தான் அந்த பேரை கிறுக்கி போட முடியும். எழுதப்படாத பேரை போய் நான் கிறுக்கி போடாமல் இருப்பேன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. புரியுதா? அதைத்தான் அதனால் கிறுக்கி போடுவதற்கும் வழி உலகத்தில் இருக்குது. அதனால் நீ ஜெயங்கொள்ளு தான் வேத வசனம் சொல்லுது. அப்படின்னா இந்த வசனத்தை வந்து அவங்க விட்டுடுறாங்க. அதனால் விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தவறாக ஒரு வசனத்தை மட்டும், ஒன்றை மட்டும் காட்டி, பாசிட்டிவை மட்டும் காட்டி இப்படி வந்து போதித்து உங்களை ஏமாத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். அதனால தான் நான் கூறுகிறேன், இவர்கள் வந்து வேதத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை மட்டும் விட்டு இன்னொரு வசனத்தை மட்டும் காட்டுகிறவன் வேதம் வந்து என்ன எச்சரிக்கிறது தெரியுமா? இதுலேருந்து ஒன்றை எடுத்து போட்டாலும் சரி, இதில் ஒன்றை கூட்டினாலும் சரி, அவன் ஆக்கினை அடைவான்னு சொல்லி வெளிப்படுத்துதலில் வந்து நமக்கு வசனங்கள் வந்து கூறப்படுகின்றது. அந்த வசனத்தை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அப்படின்னா நீ வந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்குன்னு அந்த வசனத்தை மட்டும் காமிக்க, கிறுக்கி போடாமல் இருக்கிறங்கிற இந்த வசனத்தை நீ விட்டு ஒருத்தனுக்கு வந்து பேசினா உனக்கு அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இது இப்படிலாம் நீங்கள் எழும்புவீங்கன்னு தெரிஞ்சு தான் கடவுள் வந்து அந்த கட்டத்திலே வெளிப்படுத்துதல் எழுதியிருக்காரு. பைபிள்லேருந்து ஒன்றை எடுத்துட்டும் ஒன்றை கூட கூட்டிட்டும் பேசினால் அவன் ஆக்கினை கொள்ளப்பட்டவன்னு இதை தீர்க்க தரிசனமாகவே அப்போது வந்து வெளிப்படுத்துதலில் வந்து யோவான் வந்து எழுதிவிட்டு சென்று விட்டார். அதனால் பிரபிண்டனோ அவர்களே, அவரை பின்பற்றுகள், அவர்களுடைய கோட்பாடுகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறவர்களே, தயவு கூர்ந்து வேதத்தினுடனும் கடவுளுடனும் கடவுளுடைய வேத வார்த்தையினோடும் தயவு கூர்ந்து விளையாடாதிருங்கள். உங்களுக்கு இது கடவுள்கிட்டருந்து வருகிற எச்சரிக்கை. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள் என்றால் இது எதற்காக உங்களை கடவுள் பார்க்க வைக்கிறார் என்றால் அந்த போதனையிலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அதனால் இதை நீங்கள் வந்து இந்த நாளை உங்களுக்கு மனம் திரும்புகிற நாள், தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்கள். அடுத்ததாக பிரபிண்டனோ வந்து என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் விசுவாசித்து விட்டால் ரசிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்கிறார். உடனே என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் கூறியிருந்தார், பிரபிண்டனோ வந்து உண்மையாக ரசிக்கப்பட்டவர்களை பற்றி தான் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன் என்றால், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் 100% பரலோகத்துக்கு போயிடுவான்னு பைபிள் வசனம் இருக்கா? இல்லை உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் பொய்யாக ரட்சிக்கப்பட்டவன் இன்னும் வேத வசனத்தில் பைபிள் இது இருக்கா? அப்படி கிடையாது. விசுவாசிக்கிறவன் வந்து ரட்சிக்கப்படுகிறான். அப்படி தான் வந்து வேதத்தில் வந்து இருக்கிறது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குள் போயிடுவான் இல்லை. அப்படின்னா உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன்னா யார் என்றால், முடிவு பரியந்தம் உண்மையாக வாழுகிறவன் தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன். அப்படின்னா முடிவு தான் தீர்ப்பு கொடுக்கும். அந்த முடிவுக்குரிய தீர்ப்பை கடவுள் கொடுப்பார். அந்த முடிவுக்கு இப்போ நம்ம முடிவில் அடையலை. இப்போ நான் அந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கேன்னா நானும் முடிவு அடையலை. முடிவுக்கு முன்பதாகவே, காலத்துக்கு முன்பாகவே தீர்ப்பு கூட செய்யாதீர்கள் என்று வசனம் வந்து கூறுகிறது. அந்த வசனத்தை நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள்.